வணக்கம். நல்லுணவு நம்முணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி காலையில் பட்டாணி சோறு செஞ்சுட்டு உருளைக்கிழங்கும் சோயாவும் போட்டு ஒரு தொக்கு மாதிரி வச்சு பசங்களுக்கெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். தோட்ட வேலைக்கு ஆள் வர்றதா சொல்லியிருந்தாங்க, ஆனால் அவங்க வரலை. சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு 4 செடியிலேருந்து மாயிஞ்சி அறுவடை பண்ணியிருந்தேன். 8 கிலோ பக்கம் இருந்தது. அதில் தாய் கிழங்கு போக கிழங்கு மட்டுமே ஒரு 5 கிலோ இருந்தது. அதில் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அந்த மாயிஞ்சியோட எலுமிச்சையெல்லாம் சேர்த்து ஊறுகாய் போடுறதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். இது தவிரவும் இந்த ஊறுகாய் வந்து 1 வருஷம் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நான் போடுற ஊறுகாய் இது ஒரு தனி பதிவாகவே உங்களுக்கு போடுறேன். இது தவிரவும் இஞ்சியை வச்சு உடனடியாக சாப்பிட்ற மாதிரி ஒரு ஊறுகாய் இங்கே பாருங்கள். இது வந்து இஞ்சி புளி ஊறுகாய். இதையும் இன்றைக்கி செஞ்சு வச்சுட்டு ஒரு புது முயற்சியில் இறங்கினேன். என்னென்னா இஞ்சி வச்சு ஒரு ஜாம் ஒன்று செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். இது ஆறுனா தான் எப்படி இருக்கும்னு தெரியும். ஏன்னா லேசாக ஒரு சிறு கசப்பு இருக்குது. இஞ்சியில் கொஞ்சம் கசப்பு இருக்கும். ஆறி ஊறின பின்னாடி சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். நன்றி.